முதலாவது தீக்ஷா என்ற நேயர் பெங்களூர்லேருந்து இருந்திருக்காங்க. டாக்டர், என்னுடைய பேர் தீக்ஷா, 34 வயதாகிறது. ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஐவிஎஃப் மேடம், பட் மை பேரண்ட்ஸ் டெல் டு வெயிட். ஐ காட் மேரிட் பிஃபோர் 8 years. வாட் ஷுட் ஐ டூ? வை ஷுட் ஐ வெயிட் மேடம்? ப்ளீஸ் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ. தீக்ஷா, உங்கள் வயது 34, திருமணமாகி 8 வருடம் ஆகிறது, குழந்தை பேர் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக முறையான சிகிச்சை முறை எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன காரணம் தெரிஞ்சிருக்கும். ஸோ பொதுவாக 8 வருஷம் ஆச்சு, நீங்கள் கூட ஒன்றா இருக்கிறீங்க, எந்த கருத்தடை முறையும் இல்லாமல் ட்ரை பண்ணுறீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க. இப்படி இருந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாமா? ஏன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் கன்சீவ் ஆகிறதில்ல. இது யார் பிரச்சனைன்றது சில பரிசோதனைகள் மூலமாக தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய காரணம் என்னன்றது தெரியல. பொதுவாக 8 வருடம் 34 வயது என்றால் எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் சீக்கிரமாக குழந்தை பெறது நல்லது. டைம் டு ப்ரெக்னன்சியை குறைப்பது நல்லது. ஏன்னா 34 வயதில் ஒரு பெண்ணோட இயற்கையான கருத்தரிக்கிற கெப்பாசிட்டியே 40 முதல் 50% ஆகிறது. இதுவே அந்த பெண்ணுக்கு இன்னும் வயது கூடும் பொழுது இன்னும் பாசிபிலிட்டிஸ் குறைவாகிறது, சக்ஸஸ் ரேட் குறைவாகிறது. ஏன்னா வயது கூட கூட முட்டைகளுடைய எண்ணிக்கை குறைவாகும், இருக்கிற முட்டைகளும் வயதான முட்டைகளாகும். இதே முட்டைகளுக்கு 30 வயதில் இருக்கிற கருத்தரிக்கிற தன்மை 35 வயதில் குறைவாகிறது. பல ஆய்வுகளும் இதை சரியான முறையில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் 30 வயதில் ஒரு கருத்தரிக்கிற திறன் 70% இருக்கிற பெண்ணுக்கு 35 வயதில் கருத்தரிக்கிற திறன் வெறும் 30 முதல் 40% பாதியாக குறைகிறது. ஸோ இந்த குறைவுக்கு காரணம் என்பது பெண்ணுடைய வயதொற்ற கருமுட்டைகளில் ஏற்படுற மாற்றங்கள். பொதுவாக இந்த கருமுட்டைகளில் இருக்கிற குரோமோசோம்ஸில் சென்ட்ரோமியர்ஸ் இருக்கும். இந்த சென்ட்ரோமியர்ஸ் தான் முக்கியமான ஒன்று. அதோட ஜெனட்டிக் கண்டென்ட், அதோட மெட்டபாலிசம், அதோட கருத்தரித்தல் எல்லா விஷயத்தையும் சார்ந்தது இந்த சென்ட்ரோமியர். இந்த சென்ட்ரோமியர் வைடன் ஆகி அதில் இருக்கிற அந்த செல்ஸோட கனெக்டிவிட்டிலாம் விரிவாகி அதனால் சில நேரங்கள் அந்த சில சேஞ்சஸ் அதில் ஏற்படுறதுனால அதனுடைய மாற்றங்கள், அதனுடைய தன்மைகள் எல்லாம் குறைவாகி அதனால் கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் குறைவாகிறது. ஒருவேளை கரு உருவாகினா கூட வயது கூடும் பொழுது அந்த கருவில் ஏற்படும் குறைகளுக்கான சாத்தியக்கூறு அதிகரிக்கிறது. ஸோ இந்த வகையில் ஒரு குரோமோசோம்ஸ் குறைபாடுகள் கருத்தரிப்பதற்கு தடை, கரு வளர்வதற்கு தடை, பல நேரங்களில் கரு உருவாகும்போது அப்நார்மல் பேபிஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகிறது. ஸோ இந்த வகையில் ஒரு பெண் இந்த பிரச்சனைகளை எதிர்நோக்கிறதுனால இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தா, இதுக்கு எந்த முறை பெஸ்ட்டு முறையோ அது சீக்கிரமாக எடுத்துக்கணும். ஸோ வயது 34 ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தேவை. இதை காலத்தோட ஐவிஎஃப் முறைகள் மூலமாக செயற்படுத்தும் பொழுது கருத்தரிக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ பொதுவாக அப்போ நீங்கள் கேட்கலாம், டாக்டர் அப்போ 34 வயதுனா ஐவிஎஃப் தான் பண்ணணுமா? அப்படி கிடையாது. உங்கள் பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளுக்கு பெட்டர் தீர்வு ஐவிஎஃப் என்றால் செய்யலாம். ஏன்னா இன்று ஒரு 25 வயது பெண்ணுக்கு திருமணமாகி 2 வருஷம் ஆச்சு, எனக்கு ஐவிஎஃப் பண்ணிட்டா குழந்தை வரும்னு சொல்லுவாங்க. அப்படி தவறு. ஏன்னா அந்த பெண்ணுக்கான காரணம் என்ன, அந்த காரணத்துக்கான தீர்வு ஐவிஎஃப்னால் அதை பண்ணலாம். உதாரணத்துக்கு 2 குழாய் அடைப்பாக இருக்குது, எதுவுமே பண்ண முடியாது, ஐவிஎஃப் தான் பண்ணணும், அதை காலத்தோடு பண்ணலாம். இதுவே அடைப்பு இல்லை, நல்ல ஆரோக்கியமாக இருக்குது, சீக்கிரம் குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக ஐவிஎஃப் செய்வது என்பது தவறான கண்ணோட்டம். ஸோ ஒரு தம்பதியினருக்கு என்ன காரணத்தினால குழந்தையின்மை பாதிக்கப்படுறாங்க? கருக்குழாய் அடைப்பு, கரு முட்டைகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, ரிசர்வ் குறைவாக இருக்கும், மெனோபாஸ் வந்துடுற பயத்தினால சீக்கிரம் பண்ணுற அட்வான்ஸ்டு மெத்தடு. 3வது பெண்ணுடைய குழாயில் ஏற்படுற பழுதடைந்த குழாயாக இருப்பது. பல நேரங்களில் ஆண்களோட விந்தணுக்கள் குறைபாடு லெஸ் தென் ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் கவுண்டோட குறைவாக இருப்பது, மொட்டிலிட்டி குறைவாக இருப்பது. இந்த மாதிரியான பல காரணங்கள் தான் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு செய்வதற்கான இண்டிகேஷனாக இருக்கும். ஆனால் இதுவே எல்லாருக்கும் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஒரு 5 வருஷம் குழந்தை இல்லைன்றதுக்காக என்னை ஐவிஎஃப் பண்ணுங்கள் டாக்டர் சொன்னால் தவறு. ஏன்னா இவங்க பிரச்சனை என்ன, ஒரு நீர்க்கட்டியாக இருந்தால் அதை சரிப்படுத்தினா இயற்கையில் குழந்தை பேர் பெற முடியும். ஒருவேளை அந்த கர்ப்பப்பையில் ஒரு கட்டியாக, அப்போ அந்த கட்டியை எடுத்துகிட்டு அறுவை சிகிச்சை செஞ்சால் நல்ல முறையில் கருத்தரிக்க முடியும். ஸோ அந்த வகையில் என்ன காரணத்துக்காக ஐவிஎஃப் என்பதை முறையாக தீர்மானித்து செயல்பட்டோன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையை முழுமையாக சரிப்படுத்த முடியும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட்டு விஷயம், என்ன காரணம் உங்களுக்கு குழந்தையின்மைக்கான காரணம், அதனை முறையாக கண்டுபிடிச்சு தேவைப்பட்ட அதை பற்றி உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன வகைகள் இருக்குது, இயற்கை கருத்தரிப்பில் எவ்வளோ, செயற்கை கருத்தரிப்பில் எவ்வளோ, செயற்கை கருத்தரிப்பிலே ஐவிஎஃப் முறைகளுக்கு எப்படி, இந்த மாதிரியான விஷயங்களை தெளிவாக கேட்டிங்கன்னா
கண்டிப்பாக இந்த முறையில் எளிதாக குழந்தை பேர் பெற முடியும். ஸோ கண்டிப்பாக ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு அனைவருக்கும் தேவையல்ல. ஐவிஎஃப் கருத்தரிப்பு முறை 100% சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய விஷயமும் அல்ல. ஒரு முறையில் பொதுவாக இந்த நவீன சிகிச்சை முறைகளில் என்ன குறைபாடுகள், அதற்கான தீர்வு, தேவைப்பட்டால் சீக்கிரம் ப்ரெக்னன்சி வரணும் அப்படின்னு என்ற வயதானவர்களுடைய கருத்து, இவை அனைத்தும் தான் இதில் சால சிறந்தது. இது இல்லாத ஒரு எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னோடய கேரியர் அப்படின்ற காரணமில்லாத ஒரு காரணத்துக்காக குழந்தை பேரை எதிர்நோக்குவது சரியான விஷயம் அல்ல.